வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மஸ்கட் ஹில் டாப் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அல்குவயர் சைடு வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் டபுள் பெட் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ரூம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து சிங்கிள் பெட் தான், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். கிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா 2 பெட் இருக்கிற சைஸ் தான் அந்த ரூமு. ஒரு சின்ன கபோர்டு இருக்குது, அப்புறம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அடுத்தது இங்கே டிவி கீழே ஒரு சின்ன கேபினெட்டும் இருக்குது. இங்கே எங்களோட திங்ஸ் தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இந்த கேபினெட் கீழே வந்து நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இங்கே வந்து என் பையனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அட்டாச்சாக தான் இருக்குது. ஸோ நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இந்த ரூம் வந்து ஃபினிஷ் ஆகுது. வாங்க இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீட்டான ஒரு பாத் ஸ்பேஸு வித் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சின்ன கபோர்டில் வந்துட்டு காஃபி செட் வந்து வச்சுருக்காங்க. அந்த காஃபி செட்டு கேபினெட்க்கு கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. சூப்பராக ஃப்ரிட்ஜு, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா இன்விசிபிளாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு சோஃபா, ஒரு சென்டர் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீட்டாக அதை வந்து நம்ம ஸ்க்ரீனை நவுத்தி விட்டுட்டு உட்காந்தோம்னா நல்லா வந்து வியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நிறைய பில்டிங்ஸ் இருந்தது. மஸ்கட்டுக்கே உரிதான அந்த மவுண்டைன், சூப்பராக அந்த மவுண்டெயின்லாம் இருந்தது. ஸோ அடுத்து வாங்க பேஸ்மெண்ட் போகலாம். பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜிம்மும் ஸ்விம்மிங் பூலும் இங்கே இருக்குது. ஒவ்வொரு மிஷினுமே ஒரு 4-5 நம்பர்ஸ் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது இந்த ஜிம்மு. பாருங்கள், சைக்கிளிங்கே ஒரு 5-6 இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த ஜிம் பார்ப்போம். பேஸ்மெண்ட் அப்படின்றனால கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. எல்லா சைடும் லைட் வந்து நம்மளே போட்டுக்கலாம். இது வந்து இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணாலே நம்ம வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா பேஸ்மெண்ட்டுன்றனால வெளியிலேருந்தும் பேக் சைட் டோர் இருக்குது, வெளியிலேருந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது யாராவது. அதனால் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டுட்டு வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த படிக்கட்டோட ஹைட்டு தான் வந்து ஸ்விம்மிங் பூலோட ஆழம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 4-4.5 அடி இருந்ததுங்க இந்த ஸ்விம்மிங் பூல் ஹைட்டு. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது நல்லது. அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு நம்ம வெளில வந்தோம்னாலே நமக்கு ஜிம் வந்து வந்துடுது. பாருங்கள், த்ரெட்மில்லே வந்துட்டு 6-7 இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுமே வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் இருந்தது. ஸோ என் பையனோட பர்த்டேக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ சும்மா அவனுக்காக கேக் வெட்டிட்டு அப்படியே வந்து நாளைக்கு மதியம் வந்து கிளம்பிடுவோம். இங்கே செக்இன் செக் அவுட் வந்துட்டு 12 to நெக்ஸ்ட் டே 12. ஸோ இந்த ஹோட்டலோட ரெண்ட் 1 டே பார்த்திங்கன்னா 20 ரியால் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக 3 ரியால் அந்த மாதிரி வாங்குகிறாங்க வித் ஆல் டேக்ஸோட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.